நீ சீப்பான பையன் அந்த பொண்ணு உன்னை காதலிக்கலன்னா சீப்போன்னு விடுறா. வெண்ண திருடின கிருஷ்ணனையே அந்த ராதா காதலிச்சா. இந்த ராதா உன்னை காதலிச்சா என்னவா? அது போக கிருஷ்ணன் காலத்துல என்ன போலீஸா இருந்துட்டு அவன் பாட்டு ஆயா திட்டினே இருந்தான். அவன் திருட்டெல்லாம் பப்ளிக் ஆகல. இந்த காலத்துல கண்டமானமா பிடிக்கிறானுங்களா. அது போதாதுன்னு பத்திரிகையில வேற போட்டா போட்டுறானுங்க. அதுவும் பத்தாதுன்னு இந்த கைதான் திருடிச்சுன்னு அம்புகுறி வேற போட்டு காட்டிடுறானுங்க. அம்புகுறி போட்ட ஆளை நம்புவாளா எவ்வளவு ஆச்சியா? புரியுதுரா கண்ணு. லகான் இல்லாத குதிரை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. இப்போ உன் மனசுலயும் கண்ட்ரோல் வந்துருச்சு. காதல் குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஆமாங்கா, மெய்யாலுமே எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. இனிமே சத்தியமா சொல்றேன், நான் திருட மாட்டேன், ஒழிச்சுதான் சம்பாதிப்பேன். பாபாஷேக், இனிமே பிசினஸ் செய்யறதுல முடிவே தவிர வாக்கு கொடுத்த வேலையை செய்யாம இருக்க மாட்டேன். கப்பல் வர தேதியை சொல்லுங்க, உங்க தங்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அல்லாஹ் நல்லா வைக்கட்டும். குதாபீஸ். நாங்க முன்னனுபவம் உள்ளவங்களை தான்ப்பா வேலை கொடுப்போம். அது இன்னும் சத்தாங்க. ஆனா இந்த சேல்ஸ்மேன் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா 10 நாள் வேலையெல்லாம் கத்துப்பானுங்க. இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இதுதான் எப்ப வேலைக்கு சேரலாம்? இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அதெல்லாம் நீங்க வேலை மாத்திரம் அது வேணாங்க. அது உங்களால கேட்க முடியாது சார். எனக்கு காது இருக்கு, கேட்பேன், சொல்லு. வேணாம் சார், நீங்க வேலை மாத்திரம் போட்டு கொடுங்க. வேலை சொல்லு. இவ்வளவு கேட்க சொல்லனா சரியா இருக்காது. நான் பிக் பாக்கெட் அடிச்சிருந்தேன் சார். மத்தவங்க ஜேப்ல இருந்து அவங்களுக்கு தெரியாது துட்டு எடுக்கத்தான் நம்ம வேலை. இப்ப தெரிஞ்சுட்டேன் சார். நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுத்தீங்கன்னா. பிக் பாக்கெட்டுக்கு இங்க வேலை கிடையாது. முதல்ல வெளியே போப்பா. பாத்தீங்களா, இதுதான் முன்னமே சொன்னேன், கேட்காதீங்கன்னு. போடா வெளியே பொறிக்கி. உன்னாண்ட போய் நான் நிஜத்தை சொன்னேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். வர ராஜா, கோமா ஒன்னாண்ட கோச்சுக்கிட்டு நான் யாரு? பிக் பாக்கெட்டு ராஜு. நானும் உங்க கேஸ் தான். 10 லட்சம் திருடினதா சொல்றாங்க. ஒரு விதத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க நல்லவனாகணும்னு கஷ்டப்படுறீங்க, நான் நல்ல பேர் நிலைக்கணும்னு கஷ்டப்படுறேன். கஷ்டம் 2 பேருக்கும் ஒண்ணுதான். துட்டு சம்பாதிக்கிற வேலை கடையிலனாலும் உன் நம்பிக்கை சம்பாதிச்சுட்டேன் பார், அது போதும் எனக்கு. நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். நானே போயிடுவேன். இப்பதானே சொன்ன நான் நீ பிச்சு பேச கூடாதுன்னு. நாம வீட்டுக்கு போறோம். வா. உன் மருமகளை காதலிக்கிறவங்க லிஸ்ட் எடுத்தா ஒரு டெலிபோன் டைரக்டரியே தயார் பண்ணலாம் போல் இருக்கு. சங்கர் தலைவலியே இன்னும் தேர்ல. இது யாரையா புதுசா இருக்கு? ஒரு அழகான பொண்ணுன்னா எல்லாரும் தான் பின்னால சுத்துவாங்க. ஆஸ்தி வேற நிறைய இருக்கு, கேட்கணுமா? இவன் யாரு? ராதாவுக்கு எப்படி இவனை தெரியும்? அத நீ கண்டுபிடி. இவனுங்க 2 பேரையும் எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு நான் வழி தேடுறேன். அவரியா உள்ள கொண்டு போய் விட்டு வந்துடலாம். இப்ப கேட் வரைக்கும் தான். ரயில்ல இடம் பிடிச்சிட்டீங்க. இனிமே கார்டு சிக்னல் கொடுத்தாதான் ரயில் புறப்படும். சரி, ரயில அடுத்த பிளாட்பார்ம்ல எப்ப சந்திக்கலாம்? பேசஞ்சர் அவசரப்படக்கூடாது. ட்ரெயின் டைம் மாறிக்கிட்டே இருக்கும்ல. பை பை. டிரைவர் வண்டி எடு. ஏசி குப்பையில சீட்டு கடிச்சிட்டு போடுது. ராதா, டாக்ஸில வந்தியா? ஆமா. கூட யாரா வந்தாங்க போல இருக்க? ஆமா, நம்ம ராஜா தான். ஓ, நம்ம ராஜாவா? நம்பன்னு சொல்ற அளவுக்கு அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? அவனுக்கு உண்டாக்கிட்டாரு. ராதா, இனிமே விசாரணை தேவையில்லை, தீர்ப்பு தான். அடுத்த தடவை ராஜா வந்தா என்ன மீட் பண்ண சொல்லு. உங்களையா? நீயே உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது. பெரியவங்க தான் பேசணும். நான் உன்னை விட பெரியவன் இல்லையா? யாரு இருங்க? நீங்க இருக்கீங்களா? சதா கேட்டுக்க. இனிமே நான் பிபி ராஜா இல்ல, என்பி ராஜா, நல்ல புள்ள ராஜா. திண்டி போட்டேன்.
இத்தனை நாளா என்ன லவ் நினைச்சிருந்தது அந்த ராதா, அது இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளை காவல் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் வேலை காக்கலான்னு போனேன். அம்மா தான் கரெக்டா சொல்லிட்டீங்களா? அப்ப அந்த அம்மா அங்க வந்தது, வந்தே ஷாக்கா மெதுவா அப்படின்னா சொல்லியா? ஏன் என்னம்மா? நல்லா இல்லையா? என்னாச்சு? ஐயா, நடந்த கதை இல்லையா? டேய் சும்மா இருடா, குழந்தைக்கு இடுப்பு போல இருக்குது. போய் ஒரு டாக்ஸி கூட்டிட்டு வா. என்னடா, புள்ள பிறக்க போதா? டேய் புள்ள பிறக்குதோ முதலியார் பிறக்குதோ, ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு வாடா. சரா சரா சரா, போய் புள்ள புடிச்சிட்டு வரேன். என்னது? டாக்ஸி புடிச்சிட்டு வரேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, அக்கா நான் பக்கத்துல இருக்க, கவலைப்படாத. இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு 2ல 1 கேட்டுறேன். பாத்து இட்டுன்னு வா, பாத்து இட்டுன்னு வா. அவசரப்படாதீங்க, படியில கூட புள்ளி இறங்கிட்டு போகுது. என்னடா முதல்லயே மீட்டு போட்டு வச்சுட்டே நீ? அது அப்படியே ஸ்டக் ஆகிடுதாம்பா. பாத்துமா பாத்து பாத்து, அவன் ரொம்ப நோடிது போல இது. இது கடவுள் நம்ம பக்கம் நல்ல ஹெவி பைக் பையன் பிறக்க போறான், கவலைப்படாத. மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு நீ. ஆமா, கடவுள் யார் பக்கம் இருக்காங்கிறத பாப்போம். ஹலோ ஹலோ. மருமகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சௌக்கியமா? இது வரைக்கும் சௌக்கியம்டா, இனிமே எப்படின்னு தெரியல. உன்னை புடிச்சிட்டு போறதுக்காக நான் வரல. நானும் பிடிபடுறதா இல்ல. ஓஹோ, பலமான இடத்துல இருக்கிறதா ஒரு நினைப்போ? பயமில்லாத இடத்துல இருக்கிறேங்கிற தைரியம். ம். மாமா, கூடிய சீக்கிரம் நான் காதலிச்சவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புள்ள வேணும்னு வேண்டிப்பாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே உனக்கு புள்ள கிடைக்க போதே. பூரா விஷயத்த கேளு. நீ காதலிக்கிற பையன், அதான் அந்த ரவுடி ராஜா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி இப்பதான் பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போறான். வீணா புரளிய கலப்பாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நம்பலன்னா நேரா அவன் இருக்கிற இடத்துக்கு போ, புள்ளைய பாப்பேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க போறேன். அங்கதான் போறேன். ஆ? நிறுத்துங்க. சார், கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன கூப்பிட்டீங்களா? இது வர்றமா? பிபி ராஜா வீடு இது. இந்த வீடு தான். இப்ப இல்ல, புள்ள பிறக்க போதில்ல, ஆஸ்பத்திரி போயிருக்கு. ஆஸ்பத்திரிக்கா? பயப்படாதீங்க, சுகப்பிரசவம் தான். அதோ தம்பியே வருது. பையன் பிறந்திருக்கிறான். 8 பவுண்டு. பஞ்ச காலத்து இந்த வெயிட். பாவம், அது எப்படி இருக்குதோ? அம்மா தாய். நல்ல வேளை ராதா, ராஜாவோட குணத்தை நீ ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்ட. வெள்ளம் வரத்துக்கு முன்னால் ஆணை போட்டுட்டேன். தட்ஸ் குட். பரட்டும் அந்த சீட். சௌரியமா? எதுக்கா இங்க வந்த? என்ன அப்படி கேட்டா? ராதா பொண்ண பாக்க வந்துகிற நம்மாலாஜா. நம்மாளா? அவ உன்கிட்ட சாதாரணமா பழகிட்டாங்கிறதுக்காக நீயும் அவளை சாதாரணமா நினைச்சிட்டியா? ராஸ்கல். இன்னைக்கு ஒரு அறையோட விட்டேன். இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது. வந்த யோ லிப்ட் வேணுமா? யோசிக்காத, உட்கார். நம்ம 2 பேரும் ஒரே ரூட்ல தான் போறோம். யார் நீ? உன் எதிரிக்கு நான் எதிரி, சோ உனக்கு நான் ஃப்ரெண்டு. கணக்கு புரியுதுல? நீ கணக்கு போடுறதும் புரியுது. கரெக்ட். உன்னை போல நானும் சங்கர் கிட்ட என் கணக்கு தீர்த்துக்கணும். மேட்டர் தெருவுல பேசக்கூடாது, கார்ல பேசலாமே? கார்ல பேசலாம், வா. என் பேர் ரஞ்சித். என் பேர் பிபி ராஜா. சங்கர் எப்படி உனக்கு வரவேற்பு கொடுத்தான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படி திருப்பி கொடுக்கறேன்றது நீ பாரு, சொல்லி அனுப்புறேன். நீ ரோஷக்காரன்னு எனக்கு தெரியும். எதிரியை அடிக்கணும்னா ஸ்ட்ரென்த் மட்டும் போராது, சென்ஸும் வேணும். நீ நினைச்சா சங்கரை ஜெயில தள்ளலாம். அதுக்கு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இன்னும் 2-3 நாள்ல துபாய் கப்பல் இங்க வருது. அதுல பாபா ஷேக்கோட தங்க பிஸ்கெட்டும் வருது. அது சங்கர் மூலமா தான் கைமாற போகுது. மனசு வச்சே
அப்ப நீ சங்கரை பிடிச்சிடலாம். பிடிக்கிறது மட்டும் இல்ல, பார்சல் பண்ணி நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். கப்பல் எங்க வருது எப்ப வருதுன்றத மாத்திரம் சொல்லு. அதுதான் எனக்கு தெரியாது. வழியை காட்டிட்டேன். இனிமே குழி வெட்ட வேண்டியது உன் வேலை. பாபா ஷேக். हेलो बाबा शेख, हेलो बाबा शेख, हेलो हेलो. अरे साला और रेस्पॉन्स. हेलो बाबा शेख, हेलो हेलो. அரே யாரே மணி அடிக்குது, மனுஷன் பேசுறான் இல்ல, பைத்தியம் போல் இருக்குது. आइए शंकर भाई आइए. சலாம் அலைக்கும். वालेकुम सलाम. तशरीफ रखिए. Thank you. உங்க போன் வந்தது, உடனே வந்துட்டேன். शुक्रिया. துபாயில இருந்து கப்பல் வருதுன்னு சொல்லி நியூஸ் கிடைச்சது, அதையும் பாரு. அரே அல்லாஹ், நம்ம டெலிபோன் பில் பூரா பே பண்ணிட்டான். சும்மா சும்மா மணி அடிக்கிறான். ஹலோ ஹலோ. அரே ஆராம் का बच्चा, ஆரா நீ. அரே நீ சைத்தானா மனுஷனா, சும்மா படா தக்லீஃப் பாய். ஆளுக்கு யாரும் பேசாம இப்படி மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா டெலிபோன் ஏதாவது ரிப்பேரா இருக்கும். கப்பல் வர டேட் டைம் இதெல்லாம் சொல்லவே இல்லையா? நாளைக்கு கரெக்டா. அரே மிஷன் का बच्चे, உனக்கு இன்னைக்கு என்ன வந்தது? ஆத்திரப்படாதீங்க, இப்ப பாருங்க. இனிமே மணி அடிக்காது. ஓகே ஓகே. தலைவலி போச்சு. சங்கர் பாய், நாளைக்கு பகல் கரெக்டா 2 மணிக்கு ஸ்டீமர் கோவளம் சைடு வருது. நீ அங்கே போறான். சரி. சிக்னல் சிக்னல் ஹாய். நீ டார்ச் எடுத்துட்டு போறான். 3 தாட்டி பட்டு பட்டு பட்டுன்னு லைட் அடிக்கிறான். அதே பார்த்து அந்த ஆள் உன் கையில வரான். இந்த கேஷ் பெட்டி நீ அவன் கையிலே கொடுக்கறான். ஓகே. அவன் இதுக்கு பதிலா தங்க கட்டி பெட்டி உன் கையிலே கொடுக்கறான். ठीक है? ठीक है.
என்ன எப்படி கதை? Damn it. என்ன நாத்த மாமியார் வீட்டுக்கு போறியா? போயிட்டு வா. டாய், எங்க அம்மா கிட்ட நான் குடிச்ச பால்ல ரோஷம் இருக்கும்னா அவங்க மேல ஆன இதுக்கு நான் பதில் சொல்லாம விட மாட்டேன். அதே அம்மா மேல ஆன நீ பதில் சொல்ல நானும் பதில் சொல்றேன். இட்டுன்னு போங்க சார், விட்டா பேசினா பந்தால. கமான். ஹலோ ஹலோ ராதா கண்ணு, அங்கிள் பேசுறம்மா. என்ன விஷயம்? கோவிச்சுக்காதம்மா. இப்போ உன்னுடைய டெம்பரவரி கார்டியன் சங்கர் இருக்காரு, அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டாங்க. போய் சுத்த போய். நீங்க எதுக்காக கதை விடுறீங்க? பொறுமையா கேளு. இந்த கதையில ஹைலைட் என்னன்னா, சங்கர போலீஸுக்கு காட்டி கொடுத்தது அந்த கேடி பைய பிபி ராஜா. நீங்க சொல்றது உண்மையா இருந்து அந்த ராஜா மட்டும் என் வழியில குறுக்கிட்டு இருந்தா அவர் இனிமே நிம்மதியா இருக்க முடியாது. நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இப்படி ரொம்ப சிரிச்சேன்னா பல்ல தட்டிடுவேன். பல்ல தட்டு. சிரிக்கிறியா நீ? ராஜா யாரு? நீயாம்மா? நீங்க உயிரோட இருக்கேம்மா. இந்த ஒரு குழந்தை பெற்றுட்டேனே, அதுக்காவது உயிரோட இருந்துதானே ஆகணும். நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துலதான் வீட்டை விட்டு ஓடி போனேன். ஆனா ரயிலை விட ராஜா வேகமா வந்து என்ன காப்பாத்து.